everyone, welcome to my channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to multiply 4 digit number very fastly. 4 digit நம்பரை நம்ம எவ்வளவு வேகமா நாம multiply பண்ணலாம் அப்படி இந்த வீடியோல பார்க்கலாம். So this is fast maths trick videos. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமா நம்ம மேக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கலாம், கியூப்ஸ் கண்டுபிடிக்கலாம். அது நிறைய எல்லா மேக்ஸுமே வந்து நம்ம குயிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு there are many ways. So நம்ம ஈஸியான வழிகளை நம்ம வந்து வீடியோல ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க we are going to multiply 4 digit number by another 4 digit number. இப்போ பாருங்க என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு 1012 ஒரு நம்பர் இருக்கு. அதை இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், உங்களுக்கு ஈஸியான சம்மன் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அடுத்த 4 டிஜிட் நம்பர் வந்து 1 1 2 3. ஏன்னா நம்ம எடுத்தோன்னு நம்ம கஷ்டமா நம்பர் ட்ரை பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்றேன், ஈஸியான குட்டியா இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்து நம்ம ட்ரை பண்ண போறேன். பாருங்க மேல ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குது, கீழே ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். நம்ம பக்கத்துல கூட போட்டுக்கலாம், பட் இந்த டைப் பண்றதுக்கு நம்ம இது மாதிரி போட்டா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறேன். இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு பேட்டர்ன்ல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதுக்காக நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு நான் வந்து சில புள்ளிங்க வச்சுக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் இந்த பேட்டர்ன் சரிங்களா. இப்போ நான் வந்து எத்தனை டிஜிட் 4 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ 4 டிஜிட் நம்பர் ரெண்டு லைன் இங்கே இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். 1 2 3 4, அடுத்து 1 2 3 4. இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பரு ஒரு 4-5 செட் வச்சுக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஃபோர்த்து செட்டு, ஃபிஃப்த்து செட்டுன்னு கேட்டால் இல்லைன்னா இங்கே போடுறேன். இது மாதிரி நான் 5 செட் நம்பர் வச்சுக்கிட்டேன் சரி. அந்த பேட்டர்ன் ஒரு ட்ரா பண்ண போறேன், அது உங்களுக்கு புரியுதுக்காக நான் வச்சிருக்கேன். இப்போ பாரு, உங்களுக்கு அது வைக்கணும்னு அவசியம் இல்லை, அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதுக்காக நான் வச்சிருக்கேன். நீங்க அப்படியே கூட கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் இப்போ பாருங்க, நான் இப்போ யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ண நம்பர் இருக்கா 4 ஒரு 4 அடுக்கா நம்ம போட்டு நம்ம அது மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரே லைன்ல நான் இந்த ஆன்சர் நான் எழுத போறேன். எப்படி எழுத போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இங்க யூனிட் பிளேஸ் என்ன நம்பருக்கு 3 இருக்கு சரிங்களா. இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கிற 3யையும் இங்க யூனிட் பிளேஸ்ல இருக்கிற 2ஐயும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ நான் உங்களுக்கு இப்படி போட்டு காட்டுறேன், ஒரு கோடு மாதிரி. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன் சரிங்களா. 3 2s are 6. ஸோ இங்க என்ன நம்பர் எழுதப்போ நான் 6 அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இங்கிருந்து ஒன்றா பார்க்க போறோம் சரிங்களா. அதனால இங்க இருக்கிற 2ஐயும் இங்க இருக்கிற 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன் சரிங்களா. இங்க நான் படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க, இது மாதிரி மல்டிப்ளை பண்ணேன். இங்க இருக்கிற ரெண்டு நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன், அதுக்காக இந்த படம் போட்டேன். மல்டிப்ளை பண்ணி நான் கீழே எழுதுறேன் சரிங்களா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் எப்படி எழுதுறேன்னு. இப்போ நான் செகண்ட் ஆன்சர் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்க்க போறேன். செகண்ட் ஆன்சர் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, என்ன போட்டு காட்டுறேன் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு போட்டுக்கிறேன், நல்லா புரியும். இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன். இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன் சரியா. பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி நான் எழுத போறேன். ஆக்சுவலி இங்க மல்டிப்ளை பண்ண ஒரு நம்பர் கிடைக்கும், இங்க மல்டிப்ளை பண்ண ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி நான் இந்த கீழே இருக்கிற நம்பர்லாம் எழுத போறேன். பாருங்க எவ்வளவு ஈஸி, சின்ன நம்பர் தான் இருக்கு, நம்ம ஈஸியா பண்ணிடலாமா. இங்க பாருங்க நான் போட்டு காட்டுறேன். 1 3s are 3 plus 2 2s are 4. 3 plus 4 எவ்வளவு 7. அவ்வளவுதான். அப்ப என்ன வர ஆன்சர் 7 வருது பாருங்க. இங்க பாருங்க நான் சொல்றேன், இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன், இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன். இதுதான் பேட்டர்ன் சரி. மல்டிப்ளை பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி எழுதுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணா 3 வருது, இங்க மல்டிப்ளை பண்ணா 4 வருது. 3 plus 4 எவ்வளவு 7. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரே நம்பரை பார்த்தோம் சரிங்களா. இதை மட்டும் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அடுத்து இங்க இருக்க ரெண்டு பேரும் இதுவும் பார்த்து பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரையும் பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம் இப்படி பார்க்குறோம். அது மாதிரி நம்ம பேட்டர்னா பார்க்க போறோம் சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து 3 நம்பரை பார்க்க போறோம் சரிங்களா. இந்த 3 மேல இருக்கிற 3 பேரையும் பார்க்க போறோம், கீழே இருக்கிற 3 பேரையும் பார்க்க போறோம். அப்ப இந்த கீழே இருக்கிற 3 பேரையும் மேல இருக்கிற 3 பேரையும் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம்னா, அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இங்க இருக்கிற 2ஐயும் இங்க இருக்கிற மேல இருக்கிற 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் ஒரு பேட்டர்ன். இங்க பாருங்க படத்துல வரைஞ்சு காட்டுறேன். இங்க இருக்கிற நம்பரு இங்க இருக்கிற நம்பர் இவங்களுடைய பேரையும் மல்டிப்ளை பண்றோம். அடுத்து இங்க இருக்கிற நம்பரு இங்க இருக்கிற நம்பர் இவங்களுடைய பேரையும் மல்டிப்ளை பண்றோம். அடுத்து இவங்களுடைய பேரையும் மல்டிப்ளை பண்றோம். அந்த பேட்டர்ன் இப்படி இருக்கும், பார்க்க பேட்டர்ன் இப்படி இருக்கும். அந்த பேட்டர்ன் நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். பண்ணலாமா. இப்போ பாருங்க நம்ம ஒன்னொன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிக்கிறதுனா உங்களுக்கு புரியும் எப்படி மல்டிப்ளை பண்றது. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுக்கறதுனால என்ன பண்றேன், கொஞ்சம் மெல்லமான சொல்றதா நீங்க வேக வேகமா போட்டுக்கலாம். பாருங்க இங்க 3 இருக்கு, இங்க இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா. 0 3s are 0. எதை போட மல்டிப்ளை பண்ணலாம், ஆன்சர் என்னது 0. அடுத்து 1 2s are 2 பிளஸ் அதே மாதிரி இங்க பாருங்க 1 இருக்கு 2 இருக்கு. ஸோ 1 2s are 2. ஸோ பாருங்க இந்த 3 நம்பரை ஆட் பண்ணா கிடைச்ச ஆன்சர் 4. அந்த 4 தான் இங்க வரும். ரொம்ப ஈஸி சரிங்களா. அப்போ 3 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி அதை கீழே எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற 4 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். முதல்ல என்ன பண்ண பார்த்தீங்களா, முதல்ல வந்து இந்த ரெண்டு பேரை மட்டும் நான் பார்த்தேன்
2 3 மட்டும் பார்த்தேன். அடுத்து இங்கே இருக்கிற 4 பேரை பார்த்தேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தேன். அடுத்து இங்கே இருக்கிற 6 மெம்பர்ஸ் தான் பார்த்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற 8 டிஜிட்டும் மேலே இருக்கிற 4 டிஜிட்டையும் கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ண கீழே இருக்கிற 4 டிஜிட்டையும் நான் சேர்த்து பார்க்க போகிறேன். அப்போ அது எப்படி பார்க்குறேன் பாருங்க, அதுவும் ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே இருக்கிற 3ஐயும் அங்கே இருக்கிற 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? 1 3s are 3 ப்ளஸ் இப்போ பாருங்க இங்கே இருக்கிற 1ஐயும் இங்கே இருக்கிற 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி போயிடும். ஸோ 1 2s are 2 ப்ளஸ் அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு கிராஸ் மதிக்கல அதை பண்ணலாம். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற 2ஐயும் இங்கே இருக்கிற 0ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணுனா ஆன்சர் 0. அடுத்து இங்கே இருக்கிற 1ஐயும் இங்கே இருக்கிற 1ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1. சரிங்களா? ஸோ ஆன்சர் பாருங்க 3 2 1. ஸோ இவங்களெல்லாம் ஆட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 6. ரொம்ப ஈஸியான கணக்கு. சரிங்களா? இப்போ அதோட முடியல நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி இங்கேருந்து பார்த்துனே போனோம், பார்த்துட்டு ஒரு முதல் 2 டிஜிட் ஒரு நம்பராக பார்த்தோம். அடுத்து இங்கே மேலே 2 நம்பர்ஸ் கீழே 2 நம்பர்ஸ் பார்த்தோம். அடுத்து மேலே 3 நம்பர்ஸ் கீழே ஒரு 3 நம்பர்ஸ் பார்த்தோம். அடுத்து மேலே 4 நம்பர்ஸ் அடுத்து கீழே 4 நம்பர்ஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம், மறுபடியும் டிசைனிங் கார்டு. சரி, 3 நம்பர்ஸாக பார்க்க போகிறோம். சரி, இந்த 3 நம்பர்ஸை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே இந்த பேட்டர்ன் நான் போடுற பாருங்க. இந்த பேட்டர்னு எப்படி பார்த்தோன்னா இருக்கா, இங்கேருந்து இந்த நம்பரை பார்த்தோம், அடுத்து இங்கேருந்து இந்த நம்பரை பார்த்தோம், அப்புறம் இங்கே ஒரு கிராஸ், இங்கேருந்து ஒரு கிராஸ் பார்த்தோம், இங்கேருந்து ஒரு கிராஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து இங்கே வந்து இந்த மேலே இருக்கிற 3 நம்பர் கீழே இருக்கிற 3 நம்பர் மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, நான் போட்டு காட்டுறேன். இங்கே இருக்க 2 1ஐயும் பார்க்க போகிறோம். அடுத்து இங்கே இருக்கிற 1 1ஐயும் பார்க்க போகிறோம். அடுத்து இப்படி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்படி பார்க்கலாம். முதல்ல 1 2s are 2 ப்ளஸ் 1 1s are 1 ப்ளஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணு. 0 1s are 0 கூட எதை பண்ணாலும் 0. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு அதெல்லாம் ஆட் பண்ண ஆன்சர் கிடைக்குது 3. ஸோ இங்கே 3 ஆன்சர் கிடைக்குது நமக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் தான். சரிங்களா? இப்போ பாருங்க, மேலே ஒரு 3 நம்பர் கீழே ஒரு 3 நம்பர் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 2 நம்பராக பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? என்ன 2 நம்பர்னா, இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? 1 1s are 1 ப்ளஸ் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 அப்படி கிடைக்குது. சரிங்களா? இப்போ கடைசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை பார்க்க போகிறோம். ஒரு நம்பரை பார்க்கலாமா? இங்கே இருக்கிற நம்பர் மட்டும் தான், இது 2 மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? 1 1s are 1. ஸோ இதில் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பாருங்கள், இதுதான் ஆன்சரு. நம்ம இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் நம்ம கமா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா, அடுத்து 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா. ஸோ ஆன்சர் வந்து 11,36,476. நான் உங்களுக்கு மெல்லமாக விளக்கமாக சொன்னதால் தான் உங்களுக்கு லேட் ஆச்சு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப வேகமாக அழகாக நீங்கள் சூப்பராக நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரே ஒரு நம்பர்களை வச்சு மேலே இருக்கிற நம்பர் கீழே நம்பர் வச்சு கம்பேர் பண்ணணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற நம்பர், இப்போ பாருங்க இந்த ஒரு 2 நம்பர் எங்கள் பக்கத்தில் இருக்கிற 2 நம்பர் வச்சு கம்பேர் பண்ணணும். அடுத்து அது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அப்போ மேலே ஒரு 3 நம்பர் கீழே ஒரு 3 நம்பர் வச்சு கம்பேர் பண்ணணும். அடுத்து பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர், நான் மேலே ஒரு 4 நம்பர் கீழே ஒரு 4 நம்பர் வச்சு கம்பேர் பண்ணிட்டு மறுபடியும் டிசைனிங் கார்டு 3 நம்பர். சரிங்களா? ஸோ பின்னாடி இருக்கிற 3 நம்பர், அடுத்து 2 நம்பர் வச்சு, அடுத்து ஒரு நம்பர் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படியே நம்ம கம்பேர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் அழகாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம. இதே மாதிரி ஒரு கணக்கு எழுதி நீங்கள் அந்த வீடியோ 2-3 முறை பார்த்துட்டு நீங்கள் அந்த பேட்டர்னை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கும். இல்லை நம்ம இன்னொரு கணக்கு பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம் நம்ம. பார்க்கலாம். 1 இங்க என்னன்னா 2, இங்க என்னன்னா 3 4 1234. மறுபடியும் கீழே ஒரு நம்பர் பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக நம்பர் எடுத்துக்கிறேன், இல்லை எப்படி வேணா செய்யலாம். சரிங்களா? 4 3 2 1. இப்போ இந்த நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். மேலே ஒரு 4 டிஜிட் நம்பர், கீழே ஒரு 4 டிஜிட் நம்பர். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் போது எப்படி பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இது மட்டும் பண்ணுறேன், 1 1. சரிங்களா? கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பர். சரி, இந்த ஒரு ஜோடியை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், நான் மல்டிப்ளை பண்ண போறேன். 1 4s are 4 ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறேன் பாருங்க. சரிங்களா? இந்த நம்பர் இந்த இங்கே இருக்குல்ல, நான் போட்டு காட்டுறேன். இவங்களை மட்டும் நான் கம்பேர் பண்ண போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இவங்களை மட்டும் நான் என்ன பண்ணேன், மல்டிப்ளை பண்ணேன். மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல 4 டிஜிட், இந்த 4 டிஜிட்டை மட்டும் நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன். எப்படி பண்ண போறாங்க, ரொம்ப ஈஸியாக நான் பண்றேன். இங்கே இருக்க நம்பர் இங்கே இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 3s are 3 ப்ளஸ் இங்கே இருக்கிற நம்பரை இங்கே நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 4s are 8. ஸோ 3யும் 8யும் ஆட் பண்ண ஆன்சரு 11. 11 வந்து 2 டிஜிட்டில் வருதுல, அப்போ என்ன பண்ணோம், ஒரு டிஜிட் இங்கே எழுதிக்கணும். அதாவது இங்கே இருக்கிற ஒரு டிஜிட் எடுத்துட்டு இன்னொரு டிஜிட் நம்பர் கேரி பண்ணிக்கணும். அதை கேரி பண்ணுறது வந்து குட்டியாக எழுதிக்கலாம், இங்கே மேலே தலை மேலே சின்னதாக. சரிங்களா? இது போல் நான் 2 நம்பர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணி ஆன்சர் நான் போடுறேன்.
மூணு நம்பர் வச்சு நான் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த மூணு நம்பர் மேலே இருக்கிற 3 நம்பர்ஸ், கீழே இருக்கிற 3 நம்பர்ஸ் நான் கம்பேர் பண்ணி எப்படி நான் கீழே ஆன்சர் கொண்டு வரேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு, இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2s are 2 ப்ளஸ் இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 4s are 12 ப்ளஸ் இப்போது மேலே நடுவில் அவங்க 2 பேர் 3 2s are 6. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண ஆன்சர் என்னது 20. ஸோ ஆன்சர் என்னது 20. ஏன்னா 12 2 14 14 6 20. 22 டிஜிட் நம்பர் இல்லையா? சரி, இங்கே ஆல்ரெடி 1 இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம், அந்த 1 ஆட் பண்ணால் 21. ஸோ 21 கிடைக்குது. அப்போ 21ல் ஒரு டிஜிட் இங்கே எழுதணும், அடுத்த 2 என்ன பண்ணணும், இங்கே நம்ம கேரி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 1 நான் அடிச்சிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் கன்ஃபியூஷன் ஆகல. ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா அதை நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை இந்த 3 மேலே பார்த்தீங்களா இந்த வீடியோவில் மேலே இருக்கிற இந்த 3 பாக்ஸை வச்சு நான் கம்பேர் பண்ணி நான் போடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 4 பாக்ஸ் கீழே இந்த 4 நம்பர்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். ரைட், இந்த 4 நம்பர்ஸை நான் கம்பேர் பண்ண போகிறேன். எப்படி கம்பேர் பண்ணுறேன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்க நம்பரையும் கோல் போட்டு காட்டுறேன். இங்கே இருக்க நம்பரையும் இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1 ப்ளஸ் இங்கே இருக்க நம்பரையும் கடைசியாக இருக்க நம்பரும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 4s are 16 ப்ளஸ் இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are கிராஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 3 3s are 9 ப்ளஸ் இந்த கிராஸில் 2 2s are 4. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஆட் பண்ணலாமா? என்ன வரப்போகிற 9 1 ஆட் பண்ணால் 10, இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் 20. ஸோ ஆன்சர் வந்து 30. இப்போ ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு இல்லையா? இந்த 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா இங்கே பொண்ணு ஆட் பண்ணிக்கிட்டா 32. 2 டிஜிட் வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே 2 எழுதிக்கணும், மிச்சம் 3 என்ன பண்ணிக்கணும், நம்ம இங்கே கேரி பண்ணிக்கணும். பண்ணிட்டோமா? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வெறும் இந்த ஒரு டப்பா வச்சு போனோம், அடுத்து 2 டப்பா, அடுத்து 3 டப்பா, அடுத்து இங்கே 4 நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், பாக்ஸ் போட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 3 நம்பர்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது. அதாவது நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, இந்த 3 நம்பர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பேர் பண்ண போகிறேன். சரிங்களா? எப்படி கம்பேர் பண்ண போகிறேன் பாருங்க, இங்கே இருக்க நம்பர் இங்கே இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரி, இதெல்லாம் நம்ம அழிச்சிக்கலாம், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரி, 1 2s are 2 ப்ளஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12 ப்ளஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாமா? 6 2 8 10 20. ஸோ ஆன்சர் 20. ஆல்ரெடி ஒரு 3 இருக்குல்ல, அந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 23. இப்போ 23க்கு என்ன நம்ம போடலாம், 3 இங்கே போட்டுக்கலாம், மறுபடியும் 2 என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 3 பாக்ஸ் வச்சு நான் போடுறோம் இல்லையா? அடுத்து என்ன பண்ண போகிறேன் பாருங்க, நான் 2 பாக்ஸ் வச்சு நான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அடிச்சுக்கிறேன். ரைட், இங்கே பாருங்க, இந்த 2 பாக்ஸை மட்டும் எடுத்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். பண்ணலாமா கம்பேர்? சரி, இப்படி பாருங்க, 4 2s are 8 ப்ளஸ் 1 3s are 3. 8யும் 3யும் ஆட் பண்ணால் 11. ஆல்ரெடி இப்போ இங்கே 2 இருக்கா? ஸோ 2யும் ஆட் பண்ணால் 13. 13க்கு 3 இங்கே போடுங்க, 1 கேரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ பாருங்க, இப்போ 2 பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெறும் 1 மட்டும் பார்க்கலாம், ஒரே ஒரு டப்பா வச்சு பார்க்கலாம். எப்படி தெரியுமா, இவ்வளோ மட்டும் கவர் பண்ணலாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ரெடி பண்ணிக்கலாம். 1 4s are 4. ஆல்ரெடி இங்கே 1 இருக்கா இல்லையா? ஸோ அந்த 1 நம்ம ஆட் பண்ணால் 5. ஸோ ஆன்சர் பாருங்கள், இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி பாருங்கள் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் நம்ம இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அடுத்து 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா. ஸோ ஆன்சர் வந்து 53,32,114. அதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ஆர்டினரி நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணீங்களோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். இது பார்க்க தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், டைம் டேக்கிங் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நாட் அட் ஆல் டைம் டேக்கிங். நீங்கள் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட போட ஆரம்பிச்சா குட்டி நம்பர் தான், சீக்கிரம் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி நம்ம சீக்கிரம் இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம 4 டிஜிட் நம்பரை அடுத்த 4 டிஜிட் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், ஒரே லைனில் நம்ம 4 ஸ்டெப் ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு மாடிப்படி மாதிரி நீங்கள் எதையும் போடாமல் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன். அந்த கணக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 3 2 1 அதை 3 4 5 1 அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், மேலே ஒரு 4 டிஜிட் நம்பர்
நம்பர், கீழே ஒரு 4 டிஜிட் நம்பர். இப்போ என்ன பண்ணலாம், ஒரே லைன்ல நீங்க அந்த ஆன்சர் நீங்க கொண்டு வரலாம். நீங்க அப்படியே மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த 2 நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணலாம். அடுத்து இந்த 4 நம்பரை நம்ம கம்பேர் பண்ணலாம். அடுத்து இந்த இங்க இருக்கிற 6 நம்பர்ஸை கம்பேர் பண்ணலாம். அடுத்து இந்த 8 நம்பர்ஸை கம்பேர் பண்ணலாம். அடுத்து மறுபடியும் பின்னாடி இருக்கிற 3 நம்பர்ஸை கம்பேர் பண்ணலாம். அடுத்து பின்னாடி இருக்கிற 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணலாம். அடுத்து பின்னாடி இருக்கிற முதல்ல இப்படி போகணும். முதல்ல இப்படியே கம்பேர் பண்ணிட்டு போகணும். அதுக்கடுத்து முடிஞ்ச உடனே அப்படி வெறும் இவங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றோம். சரி, இங்க இருக்க நம்பர் மட்டும் கம்பேர் பண்றோம். அடுத்து இந்த 4 பேரையும் சேர்த்து கம்பேர் பண்றோம். அடுத்து இந்த 6 மெம்பர்ஸையும் சேர்த்து கம்பேர் பண்றோம். அடுத்து மறுபடியும் அந்த 4 நம்பர்ஸ் கம்பேர் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், பின்னாடி இருந்து பார்க்கணும். பின்னாடி இருந்து ஒரு 3 பேர் இருக்காங்களே அவங்களை கம்பேர் பண்ணோம். அது பின்னாடி இருந்து 2 பேர் கம்பேர் பண்றோம். அது பின்னாடி இருந்து ஒருத்தர் கம்பேர் பண்றோம். இது மாதிரி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் வரும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன அந்த நம்பரை நீங்க போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை மறக்காம என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஏன்னா அப்பதான் நான் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறுறீங்களா இல்லையா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால don't forget to comment the answer in the comment box.